கோவை பிரியாணி அங்கே போனோம். சாப்பிட்டு இருந்தோம். சாப்பிட்டதில் வந்துட்டு என்ன இருந்துச்சுன்னா, அந்த குழம்பு கிரேவி கொண்டு வந்தாங்க. அந்த கிரேவியில் வந்துட்டு பல்லி இருந்துச்சுங்க சார். அதை வந்து நாங்கள் வீடியோ எடுத்தோம். வீடியோ எடுத்துட்டு அவங்கக்கிட்ட காட்டினோம். அவங்களையும் கூப்பிட்டு காட்டினோம். அங்கே சாப்பிட்டவங்க எல்லாமே வந்து பார்த்தாங்க, இது பல்லி தான் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் கூட இருக்கும் பாருங்க. வேணா ஃபுட்டேஜ் வேணா உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேங்க. இதுதான் சார் நடந்தது. கோவை ஆர்எஸ்புரம் விசிவி லே அவுட் பகுதியில் கோவை பிரியாணி என்ற உணவகம் கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. கடந்த 27ஆம் தேதி பிற்பகல் 2:50 மணியளவில் 4 பேர் காரில் ஹோட்டலுக்கு வந்தனர். அவர்கள் டேபிளில் அமர்ந்து சிறிது நேரம் உணவு எதையும் ஆர்டர் செய்யாமல் சுற்றும் முற்றும் பார்த்தபடி இருந்தனர். அதன் பிறகு பிரியாணி ஆர்டர் செய்தனர். சப்ளையர் அவர்கள் கேட்ட பிரியாணியை இலையில் பரிமாறினார். சிறிது நேரத்தில் அவர்களில் ஒருவர் பிரியாணியில் ஊற்றிய சிக்கன் குழம்பில் பல்லி இறந்து கிடப்பதாக கூச்சல் எழுப்பினார். உடனே அவருடன் வந்திருந்த நபர்களும் சப்தம் போட்டபடி சப்ளையர் உள்ளிட்டோரை மிரட்டினர். இதை பார்த்த ஹோட்டல் மேனேஜர் சுப்பிரமணியம் உடனே அங்கு சென்று பார்த்துள்ளார். ஏங்க யாரும் சாப்பிடாதீங்க, பாய்சன் ஆயிரும். யோ அது என்ன, அது என்ன, யோ அது என்ன சொல்லு. அதற்குள் அந்த நபர்கள் அங்கு நடந்தவற்றை வீடியோ எடுக்க தொடங்கினர். பிறகு அந்த நபர்கள் அங்கிருந்து காரில் வேகமாக புறப்பட்டு சென்று விட்டனர். இதனைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் நேரில் வந்து விசாரித்தார். ஹோட்டல் உரிமையாளர் உமாபதி ஹோட்டலில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தார். அதே நேரத்தில் சிக்கன் குழம்பில் பல்லி கிடந்ததாக நடந்த சம்பவம் ஏற்கனவே திட்டமிட்டு செய்யப்பட்ட செயல் என்ற தகவல் ஹோட்டல் உரிமையாளருக்கு கிடைத்தது. 3 மணிக்கு நடந்த சம்பவத்திற்கு நடராஜன் என்பவர் 1:20 மணிக்கே பத்திரிகையாளர்களுக்கு தகவல் தெரிவித்த விபரமும் அதற்குரிய ஆடியோ மற்றும் நடராஜனின் செல்போனில் இருந்து அனுப்பிய கூகுள் மேப் லொகேஷன் ஸ்கிரீன்ஷாட் உள்ளிட்ட ஆதாரங்களுடன் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் ஹோட்டல் உரிமையாளர் உமாபதி புகார் அளித்தார். பள்ளி வந்து போட்டா புடிச்சு காமிச்சாச்சு, என்னன்னு பாருங்க பார்க்கலாம். சரி, அது என்ன பண்ணலாம்? ஹாஸ்பிட்டல் தான் முடிக்க வெளியூர்ல இருந்து இங்க வந்து சாப்பிட அந்த கொடுமைக்கு தான் எங்களுக்கு நடத்தி தண்டனை. புகாரின் பேரில் ஆர்எஸ்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். தொடர்ந்து சிக்கன் குழம்பில் பல்லி கிடந்ததாக நடைபெறப் போகும் சம்பவத்தை முன்கூட்டியே பத்திரிகையாளர்களுக்கு தெரிவித்த நடராஜன் மற்றும் அவரது கூட்டாளிகள் மீது ஆர்எஸ்புரம் போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். சிக்கன் குழம்பில் பல்லி கிடந்ததாக நாடகம் நடத்திய நபர்களை போலீசார் தேடி வருவதாகவும் கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.